ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலேயும் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வலதுகையை பிடித்திருக்கிற கர்த்தர் உன் எல்லா பயத்திற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது பயம். நாம் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறோம். இது எப்படி முடியும் என்று பயப்படுகிறோம். இந்த காரியம் எப்படி நான் சாதிக்கப் போகிறேன் என்று பயப்படுகிறோம். இந்த பிரயாணத்தில் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன் என்று பயப்படுகிறோம். இந்த சோதனை நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்று பயப்படுகிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறபடினால், பயம் நமக்கு முன்பாக எப்பொழுதும் தலைவிரித்து நிற்கிறபடினால், நம்முடைய தேவன் நம்மை பார்த்து உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே. உன் வலது கையை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? நம்முடைய பயங்களுக்கு விலகி பாதுகாக்கிறதற்கு மாத்திரமல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன காரியத்தில் இத்தனை மாதங்கள் வெற்றி இல்லாமல் இருந்தீர்களோ, என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு உதவியற்ற நிலைமையில் நீங்கள் இருந்தீர்களோ, என்னென்ன காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் தவித்தீர்களோ, என்னென்ன காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காண முடியாமல், அதாவது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தீர்களோ, அந்தந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார், ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார், ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு விசேஷமான மாதம். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த வேத பகுதிக்கு முந்தின பகுதியை நான் வாசித்து பார்த்தால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 41 11 12 இந்த 2 வசனங்களை வாசித்தால் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 41 11. இதோ உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவர் சொல்றத பாருங்க. லட்சையாய் வழக்காடுகிறவர்கள், அப்போ நம்ம கடந்து வருகிற பாதைகள், லட்சைப்படுத்துகிற ஜனங்கள், நம்ம கீழ்த்தரமாய் நடத்துகிற ஜனங்கள், நம்மோடு கூட வழக்காடுகிற ஜனங்கள். ஆரம்பத்திலேயே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு எதிலெல்லாம் வெற்றி இல்லை, எதிலெல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார், எதிலெல்லாம் உதவி இல்லை, எதிலெல்லாம் உனக்கு ஒத்தாசை இல்லாமல் இருக்கிறார், நான் இந்த மாதத்தில் அல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். நான் உனக்கு துணை நிற்கப் போகிறேன். நான் உனக்கு துணை நின்று உன் பயத்திற்கு உன்னை விலக்கி பாதுகாக்கப் போகிறேன். பாருங்க, 12 வசனத்தை வாசித்தாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னோடே போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். பாருங்க, உன்னோடு கூட யுத்தம் பண்ணின மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு எதிரான காரியங்களை செய்தவர்களை நாம் தேடியும் காணாதிருக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் துன்பத்தின் மேல் துன்பம், வேதனையின் மேல் வேதனை, இந்த குறிப்பிட்ட காரியம், இந்த குறிப்பிட்ட மனிதர், இந்த குறிப்பிட்ட நிலை, இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு வெற்றி இல்லை என்று இத்தனை காலம்
நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் இன்று உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில், உங்கள் ஏக்கத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் தருகிறார். ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அற்புதமான காரியத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நடப்பிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது யோர்தானை கடந்து உள்ளே வருகிறார்கள். அங்கே எரிகோ தடையாக இருக்கிறது. யார் இந்த எரிகோவை எனக்காக ஜெயிக்கப் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் உற்று கவனித்தார்கள். அந்த எரிகோவை ஜெயிக்க முடியாத அளவிற்கு அந்த எரிகோவுடைய மதில்கள் மிக அகலமாக, உயரமாக, நீளமாக இருந்தது. அந்த அலங்கத்தின் மேல், அதாவது அந்த மதில் மேல் வீடுகளை கட்டியிருக்கிற அளவிற்கு அந்த மதில் அவ்வளவு பெரியது. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அதில் மேல் வாகனம் ஓட்டினால் கூட அந்த வாகனம் கீழே விடாமல் நல்ல தாராளமாய் புறப்பட்டு வந்து போகிற அளவிற்கு ஒரு பெரிய மதிலாக அது இருந்தது. இவ்வளவு பெரிய மதில், இவ்வளவு பெரிய கதவு, இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பகுதி, யார் எனக்காக அதை உடைப்பார், திறப்பார், எனக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். யோசுவாவும் அவனை சார்ந்த ஜனங்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, 7 நாள் இதற்கு ஒதுக்கு. புறப்பட முதல் நாள் ஒரு முறை அந்த எரிகோவை சுற்றி வா. வந்துவிட்டார்கள். 2ஆம் முறை ஆண்டவர் சொல்லுகிறார், 2ஆம் நாளும் சுற்றி வா. வந்துவிட்டார்கள். 3ஆம் நாள் அப்படியே, 4ஆம் நாள் அப்படியே, 5ஆம் நாள் அப்படியே, 6ஆம் நாள் அப்படியே ஒரு முறை சுற்றிவிட்டு வந்துவிட்டார்கள். நாம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நாம் இருந்தால் ஆராய்ச்சி பண்ணுவோம், நாம் இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இது என்ன அப்படின்னு. இன்றைக்கு ஜனங்கள் அப்படித்தான். ஏதாவது ஒரு டவுட்னா உடனே கூகுளில் சர்ச் பண்ணி, இது வேதத்தில் இப்படி எவனோ ஒருத்தர் தேவையில்லாத விளக்கம் கொடுத்ததெல்லாம் அதில் வந்துடும். ஏன்னா கூகுளுக்கு தனி மூலெல்லாம் கிடையாது. யாரோ ஒன்றை பதிவிடுகிறதை அதை எடுத்து கொடுக்கும், இதுக்கு இதான் விளக்கம்னு. அப்போ சில நேரங்களில் கூகுளை நம்பி போகிறவர்கள் நடாத்தில் நிற்கிறார்கள், வழி தெரியாமல் படிக்கட்டில் போகிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லாமல், ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் செய்கிறோம், அவ்வளவுதான். ஒரு நாளும் போய் அந்த மதில் ஏர் கிராக் இருக்கிறதா, விரிசல் விடுகிறதா, அதில் ஏதாவது நடக்குமா, அவர்கள் காணவே இல்லை. They just do what God commanded them. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டதை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார், 7ஆம் நாள் 7 முறை அதிகாலமே எழும்பு, 7 முறை சுற்றி வாருங்கள், 7வது முறை சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள், எரிகோவின் கோட்டை உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அதை அடைத்துவிட்டு, எரிகோவின் கோட்டையை அடைத்துவிட்டு, அதனுடைய ராஜா உள்ளே பயந்து கொண்டுதான் இருக்கிறார். யுத்தம் வந்தால் அவர்களை யுத்தம் பண்ண வேண்டும் என்ற ஆட்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காரியம் அப்படி அல்ல. ஆண்டவர் மிக அருமையான காரியங்களை செய்தார். யோசித்து பாருங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார், துணை நிற்கிறார் என்றால் சாதாரணமா? அவர் 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7வது முறை அவர்கள் சுற்றி நின்று, இஸ்ரவேல் யோசுவா சொல்லியிருந்தார், அதுவரை வாய் திறவாத ஜனங்கள், ஒருவரும் பேசாதபடி வந்து கொண்டிருந்த ஜனங்கள், இப்பொழுது யோசுவா சொல்லியிருந்தார், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், வாய்களை திறந்த நல்ல ஆர்ப்பரித்து கர்த்தரை துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள்.
அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். பூமி அதிர்ந்தது. அந்த மதில்கள் எல்லாம் இடிந்து விழுந்தது. கர்த்தர் அந்த எரிகோவின் மனிதர்களை யோசுவாவுக்கும் அவன் ஆட்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்தார். They destroyed Jericho utter waste. முற்றிலுமாய் அதை முழுவதுமாய் அழித்து போடும்படி அவர்கள் அதை அழித்து விட்டார்கள். அந்த எரிகோ தரைமட்டமானது. கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று ஒற்றர்களாகிய இஸ்ரவேல் ஒற்றர்கள் சொல்லி போன ராகாப் அவருடைய குடும்பமும் காக்கப்பட்டது. எத்தனை ஆபத்துக்கள் வந்த பொழுதும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை கைவிடாமல் காப்பாற்றி விட்டார். ஆனால் மற்றவர்களை அழித்து நிர்மூலமாக்கிவிட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்காகத்தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? என்னை யாரும் வசிக்க முடியாது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், அது எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் திங்காக வலிமை நிறைந்ததாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நொடி பொழுதில் மாறிப்போக பண்ணுவார். உன் எரிகோ மதில் இந்த மாதத்தில் காணாமல் போய்விடும். உன் எரிகோ மதில் இந்த மாதத்தில் இடிந்து நொறுக்கப்பட்டு உனக்கு விரோதமாக இடம்பின சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், பொருளாவார்கள். நீ தேடியும் காணாதிருப்பாய். அதற்குத்தான் ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீ பயப்படாதே. உன் வலது கரத்தை பிடித்து உன் கர்த்தராக, உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சர்வ வல்லவர், ஜோதிகளின் பிதா, எவ்வளவு ஆச்சரியமான தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அவர் உன்னை கைவிடுவாரா? அவர் உன்னை விட்டு விடுவாரா? அவர் உனக்கு துணை என்று உன்னை மேன்மைப்படுத்துவார். எரிகோ காணாமல் போக போகிறது. மகிழ்ந்து களி கூறுங்க. இந்த எரிகோ போனால்தான் கானான் தேசத்திற்குள் நீங்கள் உட்பிரவேசித்து முன்னேற முடியும். இந்த எரிகோவின் காரியங்கள் நிர்மூலமானால்தான் அதை தாண்டி இன்னும் மேன்மையான காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு தடைக்கல்லாக கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருந்த எரிகோவை வீழ்த்தினது போல தேவனுடைய காரியத்தில் முன்னேறுவதற்கு, ஊழியத்தில் முன்னேறுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, மற்ற காரியங்களில் முன்னேறுவதற்கு, கொடுப்பதில் முன்னேறுவதற்கு, ஜெயத்தில் முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிற எரிகோ இந்த நாட்கள் உடைந்து நொறுங்கப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மௌனமாயிருந்து துதிக்க வேண்டிய நேரத்தில் துதித்து முறுமுறுக்காமல் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதத்திலேயும் உம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள் கடந்து வந்தார்களே, இன்றைக்கு அவருக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று சொல்லியிருக்கு, வெற்றியை தருவேன் என்று சொல்லியிருக்கு, ஜெயத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கு, எரிகோவின் கோட்டை நிர்மூலமாகும் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜெயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இனி வருகிற நாட்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட கர்த்தர் எனக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.